கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? சங்கீதம் 119, 165. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானத்தை தேடி, நிம்மதியை தேடி, ஆறுதலை தேடி, தேற்றரவை தேடி நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆறுதல் எதில் அடங்கியிருக்கு? உங்கள் நிம்மதி எதில் அடங்கியிருக்குன்னா, நீங்கள் வேத புஸ்தகத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறத பொறுத்து அது அடங்கியிருக்கு. இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கணும்னா வேதம் உங்கள் வீட்டில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாத தேவனுடைய பிள்ளைகள் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, மங்கள வார்த்தையை கவனிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய இந்த வேத புஸ்தகம், இது ஒரு உயில், இது ஒரு பெரிய சொத்து, பொக்கிஷம். பரலோகத்தின் தெய்வம் நம்ம கூட நம்ம வீட்டில் தங்கி இருப்பதற்காக நம்மோடு பேச, நமக்கு ஆலோசனை கொடுக்க ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த பொக்கிஷம் ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கிறிஸ்தவர்கள் இதை விலை கொடுத்து வாங்கணும். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த பொக்கிஷத்தை நாங்கள் இலவசமாகவே அனுப்ப தயாராக இருக்கிறோம். ஸோ மங்கள வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், ஒருவேளை இந்த பைபிள் எனக்கு எங்கே வாங்கினேன்னு தெரியாது, இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது ஒரு பொக்கிஷன்னு சொல்லிட்டீங்கல்ல ஐயா, அது எங்கள் வீட்டில் வேணும், இது இருந்தால் எங்களுக்கு மிகுந்த சமாதானம் சொன்னீங்களே, எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, டெய்லி ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்படுகிற எங்கள் அலுவலக நம்பரில் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அதை அனுப்புவோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷு, மலையாளம் போன்ற எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்பித்தர்றோம். அதை டெய்லி நீங்கள் எடுத்து தெய்வம் உங்கள் கூட இருக்கிறதாக நினச்சி, அதை நேசித்து, அதை முத்தம் பண்ணி, அதில் உள்ள வார்த்தைகளை ஒரு பகுதியை மட்டும் நீ வாசிச்சிங்கன்னா அதனால் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டு, ஆறுதல் உண்டு, அற்புதம் நடக்கும், நோய்கள் நீங்கும். இதை வாசிச்சுட்டு இருக்கும்போது புத்தி தெளியும். இதை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். இதை வாசித்தாலே உங்களுக்கு விரோதமாக இருக்க மாந்திரிக கட்டுகள் அவிழ்க்கப்படும். இதை வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது வெளிப்பாடுகள் வரும். என்ன டிசிஷன் எடுக்கணும் அது சொல்லப்படும். ஸோ இன்றைக்கி நீங்கள் காலையில் அதுக்கு தான் இந்த மங்கள வார்த்தையை இந்த வசனத்திலிருந்து, பைபிள்லேருந்து எடுத்து மங்கள வார்த்தையாக உங்களுக்கு கொடுக்குறோம். இதை நீங்கள் கேட்டு கேட்டு உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் ஆறுதல் அடைந்திருக்கிறீர்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் இதன் மூலம் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் எஸ் ஆலிஸ், நான் தேவன் என்ப ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜபகோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்து ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜபித்தார்கள். அந்த ஜபத்திற்கு பிறகு கர்த்தர் செய்த அற்புதங்களை சாட்சியாய் எழுதுகிறேன். என்னுடைய மருமகளின் கற்பத்தை ஆசீர்வதித்து சுகப்பிரசவத்தை கொடுத்தார். என்னுடைய பெரிய மகனுக்கு துபாய் தேசத்தில் அரசாங்க வேலை கிடைக்க கிருபை செய்தார். என்னுடைய மகனுக்கு டாக்டர் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய 3 பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை கிடைக்க உதவி செய்துள்ளார். பாருங்கள், அவங்க மருமகளுடைய கற்பத்தை ஆசீர்வதித்து அவளுக்கு சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. பெரிய மகனுக்கு துபாயில் கவர்மெண்ட் ஜாபு, இன்னொரு மகனுக்கு டாக்டர் ஜாபு, 3 பிள்ளைகளுக்கு நல்லபடியாக லைஃப் ஆண்டவர் செட்டில் பண்ணார். அதே போல் இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, உங்கள் வீட்டிலே உள்ள எல்லா குறைகள் இந்த வேத வார்த்தைகளின் நிமித்தம், மங்கள வார்த்தை நிமித்தம் அதிசயங்களை கொண்டு வரும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னேன். இந்த வேதத்தையும் வேத வார்த்தைகளையும் என் அன்பு பிள்ளைகள் நேசித்து, வாசித்து, அதன்படி வாழ்ந்து அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் தியானிக்கிற இந்த வசனங்கள் இவர்களுடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொண்டு வரட்டும், கால்களுக்கு தீபத்தை கொண்டு வரட்டும், எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணட்டும்.
வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாகட்டும். இன்றைக்கு கேட்ட மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இழந்து போன சமாதானத்தை மறுபடியும் கொண்டு வரட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சமாதானம் எந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதோ, எந்த ஆசீர்வாதம் இல்லாததுனால நிம்மதி இழந்து நிற்கிறாங்களோ, அந்த காரியத்திலே தெய்வீக அற்புதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்து இவர்கள் போகிற வழியை ஆசீர்வதித்து தாரும். போகிற காரியங்களை வாய்க்க பண்ணும். தடைகள் உடைக்கப்படட்டும். மரண கட்டுகளை அவிழ்த்து ஜெபிக்கிறேன். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலே இந்த வசனத்தினுடைய மெடிசின் இறங்கி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலையை தரட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் பரலோகத்தின் ஒத்தாசையும் உதவியும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.